ஃபர்ஸ்ட் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ரொம்ப அதாவது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், அதாவது மெஹந்தி என்று சொல்லப்படுகின்ற மருதாணி. இதனுடைய மருத்துவ பயனை தான் நாம் இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மருதாணி லாசோனியா இனர்மிஸ் என்ற பொட்டானிக்கல் நேம் கொண்ட இந்த மருதாணி அளவனம், ஐவனம், மருதோன்று என்ற வேறு பெயர்கள் கொண்ட இந்த மருதாணியை பற்றி தான் இன்றைய பார்க்க போகிறோம். இந்த மருதாணியோட சுவை பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவை. அதாவது இந்த மருதாணியை எல்லாருக்கும் தெரிந்தது. நாம் தினசரி பார்த்திங்கன்னா கையில் உள்ளங்கையில் போட்டுக்கிறது, அதே மாதிரி உள்ளங்காலில் ஜஸ்ட் அப்ளை பண்ணாவே சிவப்பு நிறம் அடையும்ன்றது உண்மை. ஆனால் இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதாவது பித்த வெடிப்பாக இருக்கட்டும், இல்லை உள்ளங்காலில் ஒரு சில எரிச்சல், அதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த மருதாணியானது அதனுடைய கற்கத்தை நம்ம அரைச்சி டெய்லி எப்படி மெஹந்தி மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, அது மருத்துவ பயன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறதோட இந்த மருதாணி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டாக்டர் எமர்சன், டாக்டர் ஹெனிபர்கர் என்ற ஒரு மருத்துவ மேதைகள்லாம் சொன்ன தகவல் என்னென்னா, இந்த மருதாணி ஒரு வாதம் அடக்கியாகும், அதாவது கீழ்வாயு, அதாவது செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸாக இருக்கட்டும், லம்பர் ஸ்பாண்டிலோசிஸாக இருக்கட்டும், எனி பெயின் இன் த ஹிப் ஜாயிண்ட் ரீஜியன்ஸாக இருக்கட்டும், அதாவது வாயு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கொண்ட பட்சத்தில், அதாவது அது சாப்பிட்டாலும் இந்த மருதாணியை இலைச்சாறு தினசரி நாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெயின்ஃபுல், அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது. இது டாக்டர் ஹென்னிபர்கர் என்ற ஒரு மருத்துவ மேதை சொன்ன தகவல். ஆனால் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் ஹென்சிக் என்ற ஒரு மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதனுடைய அதாவது மருதாணியோட பூ பார்த்திங்கன்னா நிறையா குட்டம், அதாவது குஷ்டம் என்ற வியாதிகளுக்கு பயன்படுகின்றது. அதனுடைய மருந்துகள் இருக்குல்ல, அதனுடைய மருந்துகளுக்கு பெரும்பாலும் இந்த மருதாணி பூவை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஒயிட் பேச்சஸ் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது விட்லிகோ, வெண்கூட்டம் சொல்லுவாங்க, இதற்கு பார்த்திங்கன்னா மருதாணி அதிகமாக பயன்படுகின்றது அதனுடைய மருந்துகளுக்கு. காரணம் என்னென்னா, அந்த ஒரு பிக்மெண்ட் நம்மளுடைய மெலனின் கண்டென்ட், அதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் உருவாகிறதுக்காக தான் அந்த மருந்துகள்லாம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி அதிகமாக சேர்க்கப்படுகின்றது. இந்த மருதாணி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்கின் டிசார்டருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெண்கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தாளகம் என்ற பொருளுடன் இந்த மருதாணி இலைச்சாறை சேர்த்து அரைத்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு வாரம் 2 வாரத்திலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அதற்காக அதாவது எப்படி சொல்லலாம், ஹையர் டோஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நார்மல், அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இந்த மருதாணினால். அதே நேரத்தில் அந்த தாளகம் உட்பட சேர்ந்ததுனால வெண்கூட்டம் கண்டிப்பாக குணமாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தூக்கம் வரல, எனக்கு நைட் டீப் ஸ்லீப் இல்லை, ஒரு 8 மணி நேரம் தூங்கினாலும் எனக்கு அந்த உடல் ஆரோக்கியமாக இல்லை, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லை, ஒரு தெளிவு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியோட பூ பார்த்தீங்கன்னா அது நம்ம தலையணைக்கு அடியில் வைத்து தினசரி தூங்கினால் அற்புதமான தூக்கம் உருவாகும். அதே நேரத்தில் அதனுடைய ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால நல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த தூக்கம், உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது மருதாணியோட இலையும் நமக்கு மருத்துவ பயன் தருது, மருதாணியோடைய பூவும் பயன்படுது. மருதாணியோட விதை பார்த்திங்கன்னா அதை தினசரி நம்ம எடுத்து அதை ட்ரை பண்ணி அதோட பவுடரை நல்லா இது பண்ணி ஒரு கொஞ்சம் வெந்நீரை விட்டு கலக்கி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா உள்ளங்கை எரிச்சல், அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அந்த ஃபீல் இருந்துக்கிட்டு இருக்கும். அவர்கள் இந்த மருதாணியோட இலை கற்கத்தையும் சரி, விதை பொடி பவுடர், அந்த பொடி பவுடர் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணால் கூட அந்த உடல் தேக எரிச்சல் கண்டிப்பாக குணமாகும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மருதாணியோட வேர்பட்டை பார்த்தீங்கன்னா, அதாவது பெரும்பாடு என்று சொல்லப்படுகிற மெனரோஜியா, அதாவது அதிகம் நாட்கள் குருதி போக்கு இருக்கும்பாங்க ஃபீமேல். அதாவது அவங்களுக்கு இது துவர்ப்பி செய்கை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மருதாணியோட வேர்பட்டையை நல்லா உலர்த்தி பொடித்து அதனை தினசரி காலை 2 வேளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பெரும்பாடு அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த மெனரோஜியா என்றப்படுகின்ற நோய் நிலை லேடிஸ்க்கு கம்ப்ளீட்டாக குணமாகும். இப்படி மருத்துவம் பயன் கொண்ட, அதாவது இந்த மருதாணி வேராக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், விதையாக இருக்கட்டும்,
இவ்வளோ ஒரு விஷயம் இருந்தாலும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த மருதாணி இலை வந்து அதிகமாக பயன்படுகின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியோட இலைச்சாறு அதனுடன் கொஞ்சம் பால், சர்க்கரை இவற்றை கலந்து தினசரி 1 டம்ளர் 2 டம்ளர் காலையில நைட்டும் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதோட அவங்களுடைய வந்து ஆரோக்கியமும் சரி உடல் வலிமையும் சரி அதிகரித்து காணப்படும். இப்படி வந்து மருத்துவ பயன் கொண்ட வந்து இந்த மருதாணி வந்து ஒவ்வொரு டிவிஷன்ஸாக நம்ம பிரித்து யூஸ் பண்ணலாம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலைச்சாரோட கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் மிளகு சேர்த்து, அதாவது மேகத்தழும்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோய் நிலைக்கு இந்த மருதாணி இலைச்சாறு அதனுடன் பூண்டு வந்து சேர்த்து உபயோகித்தால் அது வந்து முற்றிலும் குணமாகின்றது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தலைவலி ஒற்றை தலைவலியாக இருக்கட்டும் இல்லை தலை பாரமாக இருக்கட்டும், சைனஸ்காரவங்களுக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி யூஸ் நிறையா இருக்குது. ஆனால் நார்மலாக ஜென்ரலாக வந்து பேஷண்ட் சொல்லக்கூடியது வந்து மருதாணி அதிக குளிர்ச்சியாக இருக்குது சார், நான் வந்து பொதுவாக வந்து ஹேர் கலரிங்காக நான் வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவேன், அது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ரொம்ப கோல்ட் அண்ட் காஃப் ஆகிடுது அப்படிம்பாங்க. அது நார்மலாகவே அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தினால தான். மருதாணியோட எஃபெக்ட் அப்படி இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ மருதாணியை கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். தலைக்கு தலை தேய்த்து குளிக்கின்ற பவுடர்ஸ்காட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற பொழுது அதை வந்து அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். ஷாம்புக்கு பதிலாக கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி ஹேராக இருக்கும். அதே நேரத்தில் கலரிஷ், அதாவது செம்பட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு விதமான சிம்டம்ஸும் நீங்கும் இந்த மருதாணினால். இப்படி பல்வேறு வகையான மருத்துவ பயன் கொண்ட மருதாணி வந்து தினசரி நம் வீட்டு தோட்டத்தில் நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதற்காக நம்ம வந்து அதிக செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வெறும் இலையை மட்டும் பயன்படுத்தாமல் அதனுடைய பூ, அதனுடைய வேர்பட்டை, அதனுடைய விதை போன்ற அனைத்து பாகங்களுமே, அதாவது ஒரு மருத்துவ மூலிகைனா இப்படி தான் எல்லா பார்ட்ஸும் யூஸ் பண்ணணும். அதை வந்து எளிமையாக நம்ம யூஸ் பண்ணி நான் சொன்னது போல் என்னென்ன நோய் நிலைக்கு எப்படியெல்லாம் துணை மருந்தாக கொடுக்கணும், எப்படியெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் தினசரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான ஒரு மூலிகை, அற்புதமான ஒரு மருத்துவம் பயன் கொண்ட மூலிகை இதுதான். இந்த மருதாணி இலையானது ஒரு குறிப்பிட்ட நோய், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மை நோய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான நோய், அந்த நோயில் பார்த்தீங்கன்னா அந்த நோய் வர்றப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண் வந்து பாதிக்கப்படுகிறது. அந்த அந்த விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த மருதாணி இலை ரொம்ப உபயோகமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் கொண்ட காலத்தில், அதாவது எந்த பேஷண்ட்ஸ்க்கு அது மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த மருதாணி இலையை நல்லா, அதாவது கற்கமாக்கி அவங்களுடைய உள்ளங்காலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இரவு முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு விடிய காலத்தில் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து அது மேலே அப்ளை பண்ணிங்கன்னா கண்ணில் ஏற்படுகின்ற நோய், அதாவது கண்ணில் ஏற்படுகின்ற பாதிப்பு வந்து, அதாவது அம்மை நோயினால் ஏற்படுகின்ற பாதிப்பு வந்து முற்றிலும் தவிர்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இலை, அதாவது மருதாணி இலையை வந்து கொஞ்சம் சாறு அதை வந்து குடிநீரிட்டு வாய் கொப்பளிக்க, அதற்கு வந்து கொஞ்சம் துவர்ப்பி செய்ய அதிகமாக இருப்பதனால் வாயில் ஏற்படுகின்ற புண், அதாவது எப்படி சொல்லணும்னா சில பேர் அதிகமாக இந்த பாக்கு போடுறவங்க, வெற்றிலையை அதிகமாக போடுறவங்க, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாயில் வந்து ஒரு வகையான அல்சரேட்டிக் காணப்படும். அதாவது நார்மலாக ப்ரஷ் பண்ணுறப்ப ப்ளீடிங் கம்ஸாக இருக்கும், இல்லை பற்கள் வந்து அசைவு ஏற்படுவதாக இருக்கும். அதற்கு பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலையை வந்து குடிநீரிட்டு கொஞ்சம் வந்து வாய் கொப்பளிச்சிங்கனாவே நார்மலாக அது சரியாயிடும். ஸோ இப்படி பல வகையான மருத்துவ பயன் கொண்ட மூலிகையாக இந்த மருதாணி காணப்படுகின்றது. ஸோ இதை தினசரி நீங்கள் யூஸ் பண்ணி அதனுடைய மருத்துவ பயனை பெறலாம்.